நண்பர்களே, ஆடுகளம் உங்களை வரவிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டு சந்தையை பார்ப்போம். இன்றைக்கி நிலவரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 மாதமாகவே நம்ம சந்தை நிலவரத்தை நம்ம தெளிவாக சொல்லிகிட்டு இருந்தோம். என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, மழைக்காலம் முடிஞ்சு குளிர்காலங்களும் முடிஞ்சு இன்றைக்கி சந்தை நிலவரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் அடிக்கடி படித்து சொல்லுவோம். அதாவது எப்படின்னா, ஒரு 2 மாதமாகவே வடகிழக்கு பருவமழை வந்து அந்தளவுக்கு பெருசாலாம் பெய்யல. ஆனால் முன்னாடியே பேஞ்சு முடிஞ்சிருச்சு. நம்ம ஆரம்ப காலங்களே என்ன சொன்னோன்னா, மழைக்காலம் முடிஞ்ச தருவாயில் எல்லாருமே குட்டி வாங்கிருங்க. ஏன்னா நம்ம பெரிய பெரிய பண்ணையாளருக்கு 100 குட்டி 200 குட்டி 300 குட்டின்னு சொல்லி கடந்த 2 மாதங்களாக நம்ம வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தோம். நமக்கு 2 மாதங்களாக போட்டியும் இல்லை, குட்டிக்கு டிமாண்டும் கம்மியாக இருக்கனால நம்ம வாங்கி அனுப்பிட்டு இருந்தோம். இன்றைக்கி சந்தை நிலவரம்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது நம்ம ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி மழைக்காலம் முடியும் தருவாரில் யாரும் வாங்க ஆள் இல்லை. 11,000 ரூபாய்க்கு வாங்க கூட ஆள் இல்லை. அந்த மாதிரி குட்டிகள்லாம் இன்றைக்கி சந்தையில் 13,000 கொடுத்தா கூட குட்டி கிடைக்கல. காரணம் என்னென்னா, எல்லாரும் அதாவது மழைக்காலம் முடிஞ்சு மார்கழி முடிஞ்சு தை முடிஞ்சு அறுவடை காலங்கள் தொடங்கி குட்டி வளர்க்குறதுக்கு நல்ல ஒரு கால சூழ்நிலை இருக்கிறனால எல்லாரும் மொத்தமாக இறங்கிட்டாங்க. 10 குட்டி வளர்க்குறவங்க வந்து 500 1000 குட்டி வளர்க்குறவங்களுக்கு மொத்தமாக இறங்குறதுனால குட்டிக்கு பயங்கர தட்டுப்பாடு. எந்த அளவுக்கு தட்டுப்பாடுன்னு சொன்னால், நம்ம இது வரைக்கும் சந்தையில் இந்த மாதிரி பார்த்ததில்ல. ஒரு குட்டி இறங்குச்சுன்னு சொன்னால், ஒரு வியாபாரி குட்டி இறக்குறாங்கன்னா ஒரு 4 பேர் போட்டிக்கு வருவாங்க, ஒரு 10 பேர் வருவாங்க. ஆனால் இன்றைக்கி குட்டி இறங்குச்சுன்னு சொன்னால், ஒரு சந்தையில் இருக்க அத்தனை பேரும் 100 பேர் இருந்தால் 100 பேரும் அந்த குட்டியை வாங்குறதுக்கு வந்து நிற்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கி எட்டயபுரம் சந்தையில் நைட்டு அதிகாலையில் நிலவுச்சு. இருந்தாலும் நமக்கு வெளியே பிடிச்சது, சந்தையில் பிடிச்சது, நம்ம என் நண்பன் விஜய்க்கு வந்திருந்தான் குட்டி பிடிக்க, அவனுக்கு பிடிச்சி கொடுத்துருந்தோம். அப்புறம் வந்து கோழி பண்ணை வச்சுருக்க சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டம் தங்கமோகன், அவருக்கு குட்டி நம்ம வாங்கி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, விழுப்புரத்தில் சஹாபு பாஷா, கள்ளக்குறிச்சி பிரபு, இந்த மாதிரி எக்கச்சக்கமானவர் வந்திருந்தாங்க. சொல்கிறதுக்கு நேரில் ரொம்ப நீண்ட லிஸ்ட் இருக்குது. நீங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொதுவாக குட்டி வந்து நம்ம தரப்பில் இருந்து நிறைய குட்டிகள் பிடிச்சி கொடுத்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி சூழ்நிலையில் நம்ம அந்த மாதிரி பிடிச்சி கொடுக்க முடியாத சூழ்நிலைன்னா, குட்டி தட்டுப்பாடு ஆட்லையும் இல்லை. வெளியே வியாபாரிகிட்டனா நம்மகிட்ட 100 குட்டி 200 குட்டி சாதாரணமாக கொடுப்பாங்க. இன்றைக்கி அவங்ககிட்டே 30-40 தான் இருக்குது. சந்தைக்கு வர்றவங்களுமே பெரும்பாலும் முதலெல்லாம் 70 குட்டி 80 குட்டி 100 குட்டி கொண்டு வருவாங்க. இன்றைக்கி சந்தைக்குமே எல்லாருமே 20-30 தான் கொண்டு வந்தாங்க. சஹாபுங்கிற நம்ம நண்பர் வந்து ரொம்ப தூரத்தில் வந்து விழுப்புரத்துலேருந்து அவர் தனியாக வந்திருந்தார். அவர் ஏற்கனவே 31 கோடி கேட்டிருந்தார். சந்தையில் குட்டி தரமான குட்டிகள் கொஞ்சம் கம்மி தான். கொஞ்சம் மோசமாக இருந்தாலும், கரெக்டு குட்டியாக இருந்தாலும் நாட்டுக்குட்டியாலும் வாங்குறதுக்கு கூட்டம் கூட இந்த குட்டிக்கும் கூட்டம் பயங்கரமான கூட்டம் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம சஹாபு தம்பி வந்து அவன் வந்து இப்போ ஒரு 5-6 வருஷமாக சேர்த்து வச்சு குட்டி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்திருந்தான். குட்டி வந்து நம்ம மாமா திலராஜ் மாமா தான் கொண்டு வந்துருந்தார். நம்ம குட்டி இறங்கினோடனே அவரை நான் அப்போ போய் சொல்லிட்டோம். என்ன சொன்னோம்னா, மாமா தம்பி வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக காசு சேர்த்து வச்சுருக்கிறான், இதை நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து கொடுங்க. அதாவது எப்படின்னா, நல்ல ஒரிஜினல் ப்ரீடுன்னு சொன்னால் எந்த குட்டியுமே வந்து கரெக்டு குட்டியோ இல்லை வராது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இந்த இப்போ இறக்கி விட்ட குட்டிலாம் 17-18 கிலோ இருக்கும். குட்டி தரமான குட்டி தான். நம்ம வந்து விலை வந்து அதிகம்தான். ஏன்னா சுற்றி பாருங்கள், சுற்றி ஆள் நிற்காங்க. நம்ம இறக்கிக்கிட்டு இருக்கும்போது எத்தனை பேர் பாருங்கள் கீழே நிற்கிறாங்க. நம்ம அதை கவர் பண்ணலை. என்னன்னு சொன்னால், நம்ம கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துல பேசி முடிச்சிட்டோம். நம்ம வியாபாரத்தை தெளிவாக சொல்லிட்டோம். இதில் வந்து நம்ம வந்து எதுவும் கமிஷன் வைக்கல. நீங்கள் அவருக்கு மட்டும் ரொம்ப தூரம் வந்து வந்திருக்காரு, அவர் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டோம். 13 தான் விலை வந்து ரொம்ப. இது வந்து நம்ம இந்த மாதிரி குட்டிகள்லாம் 12-13 தான் முடியும். 13 முடிஞ்சதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்குள்ள சூழ்நிலைக்கு இது 14 வாங்குறதுக்கு சுற்றி நிற்கிறவங்க வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னா குட்டி பாருங்கள், குட்டி வந்து எல்லாமே ஒரிஜினல் ப்ரீடு. இது வந்து தீவனம் போட்டால் நல்லா மாதத்தில் எடை கூடும். எதுவுமே பால்குடி குட்டி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இவர் தான் சஹாபு பாவம் தம்பி ரொம்ப வேலை செஞ்சு காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கான். அவர் நண்பரும் கூட வந்திருந்தார், ரொம்ப உதவியாக இருந்தார். குட்டி எல்லாமே ஒரிஜினல் ப்ரீடு தான். இதில் நாடோ எதுவுமே கிடையாது. வாங்கி கொடுத்தாச்சு அவருக்கு. பாஷான்னு வந்திருந்தார், அவருக்கு குட்டி அமையலை. விழுப்புரத்துலேருந்து அவர் பக்கத்து பண்ண தான் நம்ம அவர்கிட்ட பேசி அவர் வண்டியிலே எடுத்து அனுப்பணும்.
இப்போ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா விழுப்புரத்துக்கு தனியாக இங்கேருந்து போட்டோம்னா எப்படியும் 17,000-18,000 ஆயிரும் வண்டிக்கு. அப்படிங்கும்போது ஜோடிக்கு உங்களுக்கு வந்து ஒரு 1000 மேலே கூடிரும் 30 குட்டிக்கு. அப்படிங்கும்போதுனால தான் ஒரு 1000 700 ஒரு 600 700 ஆயிரும் ஜோடிக்கு. அதனால தான் நம்ம வந்து திருப்பி போனோம்னா அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். இருந்தாலும் உடன்பாடு இல்லை. இருந்தாலும் என்ன செய்ய, எப்போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு பொருளாதாரத்தை கம்மியாக தான் நம்ம அமைச்சு கொடுப்போம். அவர் நம்ம காசு அவருக்கு மாமாவுக்கு பேசி கொடுத்து முடிச்சாச்சு. குட்டி ஆனால் எல்லாமே தரமான குட்டி தான். நம்ம ஸ்பாட்லேயே நம்ம பேமெண்ட்டை கொடுத்துட்டாரு. அவர் நண்பரும் ரொம்ப நல்லபடியாக அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். குட்டி வந்து நீங்கள் பாருங்கள், இந்த குட்டி வந்து நம்ம ஆந்திராவுக்கு போனால் இந்த மாதிரி ஆந்திராவில் வாங்கிட்டு நீங்கள் வந்தாலுமே நம்ம கால சூழ்நிலைக்கு இது நிற்காது. எல்லாமே இடம் நல்லா போன வாரமே வாங்கி போட்டார் மாமா. ஆனால் வந்து போன வாரம் சந்தையில் அதனால் கொண்டு வரல. கொஞ்சம் கொஞ்சமாக சந்தைனால இறையெல்லாம் போட்டு தின்னு செட்டான குட்டி தான். இது பக்ரீத்துக்கு வளர்க்கலாம்னா எல்லாமே பக்ரீத்துக்கு செட் ஆகாது. இதில் ஒரு முக்கால்வாசி குட்டி பக்ரீத்து வளர்த்து, சின்ன சின்ன குட்டிகளை இடையில நம்ம கறி கொடுத்துக்கலாம். ஆனால் பக்ரீத்துக்கு மித்த குட்டிகள் வந்து நல்ல ஒரு லாபத்தை கொண்டு வரும். ஏன்னா விழுப்புரத்தில் பக்ரீத்துக்கு நல்ல டிமாண்டாக தான் இருக்கும். இது வந்து என்னுடைய நண்பன் விஜய்க்கு தான். அவள் ஆரம்ப காலத்தில் குட்டி வளர்க்க தெரியாமல் ரொம்ப நஷ்டமாயிருச்சு. இது வந்து நம்ம 4வது பேச்சு எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி 8 போட்டு நீங்கள் எங்கே நினச்சாலும் கிடைக்காது. நம்ம வியாபாரிகள் நம்ம இத்தனை வருஷமாக நம்மகிட்ட வியாபாரம் பண்ணனா நமக்கு தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி கூப்பிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 60 குட்டி பக்கம் 8 போட்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம என் ஃப்ரெண்டு விஜய்க்கு தான் கொடுத்துருந்தோம். சங்கரங்கோயில் புன்னைவனம். அவன் வந்து எப்படின்னா, இப்போ நம்ம கறிக்கும் இடையில விற்கிற மாதிரி மிச்ச பொட்டுக்குட்டிகளாக பக்கத்து விற்கிற மாதிரியும் நம்ம ஐடியா கொடுத்துருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி அவன் ஏற்கனவே பழைய செட்டு இருக்குது. அதில் வளர்த்து மித்த இதை இப்போ புதுசாக ஒரு 200 குட்டி வளர்க்குற மாதிரி புது செட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம பண்ணைகளுக்கும் குட்டி தேவைப்படுது. ஒரு 200-300 குட்டி நம்மளும் புது செட்டு போட்டுருக்குறோம். குட்டி வந்து கடுமையான தட்டுப்பாடு. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து 100-150 குட்டி சேர்த்து நம்மளுக்கு கொடுப்பாங்க கடையில் வியாபாரிகளை வாங்கி. ஆனால் வந்து இப்போ ஆட்டிலையே குட்டி இல்லை. ஒரு 50 குட்டி அவங்களுக்கு சேர்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா ஒரு 70-100-70-80 குட்டி பிடிச்சாங்கன்னா அதில் பாதி புருவை ஆயிடுது. அதை கழிச்சிட்டு கெடாவை மட்டும் தான் நம்ம வாங்குவோம். அதனால் வந்து இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து இப்போ தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் தான் 8 போட்டு விரும்புவாங்க. நீங்கள் விருதுநகர் பார்டரில் இருக்கிறவங்க 8 போட்டு, மயிலம்பாடியும் சில பேர் இந்த நடுத்தர மக்கள் வாங்கிக்கிடுவாங்க. நம்ம ஒரு குட்டியை ஒரு 12,500க்கு ஜோடியை வாங்கி எங்கள் ஏரியாவில், அதாவது ராஜபாளையம் பார்டரில் இருக்கோம் விருதுநகர் இருக்கவங்க, ஒரு 6,500 ஒரு குட்டியை வாங்கி ஒரு 3,000 செலவழித்து அதை வந்து ஒரு 13,000-14,000க்கு விற்றுக்குவாங்க. 30 கிலோ இருந்தால் எடுத்துக்குவாங்க நடுத்தர மக்கள். 14,000 வரைக்கும் வாங்கிக்குவாங்க 30 கிலோ குட்டியை. நம்ம பார்த்து எல்லாத்தையும் செக் பண்ணி எது புருவம் இருக்கா, பெட்டை ஆடுகள் எல்லாத்தையும் கழித்து, நோய் உள்ளது எல்லாத்தையும் கழித்து நம்ம ஒன்று ஒன்றா பார்த்து தான் நம்ம எடுத்து கொடுப்போம். ஏன்னா நம்ம வெளியே ஆட்டில் வாங்கும்போது நம்ம ஈஸியாக ஒன்று ஒன்றா பார்த்து கொடுத்துலாம். சந்தையில் கூட நம்ம இந்த அளவுக்கு ஃப்ரீயாக பார்த்து வாங்க முடியாது. நம்ம வந்து வெளியே பார்த்து வாங்கினா நம்மளுக்கு ரொம்ப சேஃபு. ஏன்னா குட்டி வாங்குற இடத்துல ஒரு குட்டி போய் சேர்ந்துட்டாலே நமக்கு ஆரம்ப காலத்துலேயே நம்ம லாபம் போயிடும். இருந்தாலும் இந்த மாதிரி குட்டி நம்ம பண்ணைக்கு தேவை இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம தேடிட்டு இருந்தோம். இதெல்லாம் என் நண்பன் ரொம்ப நாளாக விஜய், என் ஸ்கூல்மேட் தான், என்னுடைய கிளாஸ்மேட்டு. இது நம்ம போகிற வழியில் நம்ம வெம்பக்கோட்டை சைடு ஆட்டில் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. எல்லா ஆடும் நல்ல சூப்பர் ஆடு. நம்ம பார்த்தோம், நல்லா எல்லாமே ஆந்திரா கடை போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா நல்ல மேய்ச்சல், நல்லா இப்போ நல்லா மலவஞ்சல்லாம் இருக்குது. இதுதான் நீங்கள் ஆந்திரா ஆடின்னு எதுக்கு எப்படி சொல்கிறேன்னா, இது வந்து ஓங்கோல் சேர்ந்தது, நெல்லூர் ஜுடிப்பில்லை. அந்த கழுத்து அடிக்கரிஞ்சி அந்த ஃபேஸ், அதோடைய முகம் வந்து நல்லா கருத்து இருக்கும். இருக்கையிலே டாப் ஆந்திரா பிரின்னு சொன்னால் ஓங்கோல்னு சொல்லுவாங்க. இந்த மூஞ்சி நீங்கள் கருத்தது நீங்கள் வளர்ப்பு குட்டி வாங்கினா அது வந்து எடை முதல் மாதத்துலேயே 5 கிலோ தாராளமாக போடும். சின்ன குட்டியாக இருந்தாலும் அது 10-11 கிலோ இருந்தாலும் முதல் மாதமே 5 கிலோ அந்த எடை போடும். ஏன்னா அதுக்குள்ளே ஜெனட்டிக் மரபணும். நல்லா குட்டி எல்லாமே கைப்பழக்கம் வச்சுருக்காங்க. நம்ம கூப்பிட்டா எல்லாமே பக்கத்தில் நின்றுச்சு. ஒரு 4-5 ஆடு போட்டாங்க. இது மூலக்கடா எல்லாமே 4 பல்லு போட்டது தான். குட்டி எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் திடகாத்தமாக வருது. ஏன்னா மழைக்காலம் முடிஞ்சு எல்லாமே கொஞ்சம் உரசலாக இருக்கும். நமக்கு இந்த ஏரியாவிலேருந்து தான் வியாபாரி வாங்கி தருவாங்க. அந்த குட்டிகளுக்கு வந்தது தான் இது. அது செவக்காடுங்கிறனால அது வந்து உங்களுக்கு வந்து அந்த மண் செவக்காடுனா மண் வந்து செம்மண்ணாக இருக்கும். என்ன தான் வெள்ளையாக இருந்தாலும் அது படுத்து உருளும் போது அது வந்து குளிப்பாட்டினா தான் ஒரிஜினல் கலர் வரும். சில இது இப்போ நம்ம தூக்கி போட்டது வந்து கலரே அப்படி தான் இருக்கும், நம்ம என்ன தான் குளிப்பாட்டினாலும். இது செவக்காடு குட்டி. நம்ம பண்ணைக்கு போன வாரம் ஒரு 100 குட்டி போட்டோம். தீவனம் பயங்கரமாக தீயும், கடுமையான தீவனம் தீயும். எப்படின்னா நீங்கள் போட தான் வேணும், போட சாப்பிடும் இந்த செவக்காடு குட்டிகள். ஏன்னா கொஞ்சம் பருங்குட்டி, எதுவுமே சிறுசு கிடையாது. இது வந்து நம்ம கோழி பண்ணை
தங்கமோகன் நம்ம இப்போ எங்கள் மாவட்டம் தான். அவர் வழக்கமாக நம்மகிட்ட வாங்குவார். அவர் கோழி பண்ணை வச்சுருந்தார். அவருக்கு பெரிய லாபம் இல்லை, கடுமையான உளைச்சல் இருக்கனால ஒரு 2 செட்டு நம்ம வாங்கி கொடுத்தோம். 3ஆவது பேட்ச் அவருக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து கோழி பண்ணை வைக்கிறதுக்கும் ஆட்டு பண்ணைக்கும் ரொம்ப சுலபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நம்மகிட்ட ஒரு மாதமாகவே காசை கொண்டு வந்துட்டுருக்காரு. நம்மளால் குட்டி சரியான குட்டி வாங்கி கொடுக்க முடியல, சந்தையிலையும் வாங்கி கொடுக்க முடியல. அதனால் நம்ம ரொம்ப நாளாக கேட்டதுனால வெளியே நமக்கு பிடிச்ச குட்டி தான் அவருக்கு அப்படியே அங்கேருந்தே மாற்றி விட்டோம். எல்லாமே பருங்குட்டிகள் தான். இது சிறுசுன்னு கிடையாது, ஒரு 2-3 இருக்கும். அதுவுமே வந்து நல்லா இற சாப்பிடக்கூடியது தான். எதுவுமே வந்து நம்ம வந்து எல்லாமே செலக்ட் பண்ணி எல்லாம் இதில் கழிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து இப்போ நல்லா பார்ப்போம், ஏதாவது கழிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஏதாவது நொண்டி, ஏதாவது நோய் உள்ளது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தெளிவாக ஓட விட்டு பார்த்து தான் நம்ம செலக்ட் பண்ணி தான் எடுப்போம். ஏன்னா ஒரு குட்டி நம்ம போனாலும் அது நம்ம பொறுப்பு தான். இப்போ ஒரு 7,000 8,000 பெரிய குட்டிலாம் 8,000 இருக்கும். அதை இப்போ நம்ம தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம பார்த்து செக் பண்ணி வாங்கி கொடுத்துருவோம். சந்தைக்கு வந்தோம். சந்தையில் பாருங்கள், இந்த வியாபாரி குட்டியே எந்த சைடும் இல்லை, வெறும் சம்சாரிகள் தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. குளிர் மார்கழி மாதம் இருந்தாலும் எல்லோரும் வியாபாரி கொண்டு எல்லாம் துண்டு போட்டு பொத்திட்டு தான் இருந்தாங்க. பனி விழுந்துச்சு. இன்னும் பனி வந்து சந்தையிலையும் இருக்குது. சந்தை நம்ம தூத்துக்குடி மாவட்டம், தென் மாவட்டம்லாம் கொஞ்சம் பனி இருக்குது. இது வந்து ஆடு, பெட்டை ஆடுகள் நல்லா 2 பல்லு போட்டு 4 பல்லு போட போகிற சூழ்நிலையில் விற்கிறதுக்காக கொஞ்சம் சம்சாரியை வாங்கி கடையில் போடுவாங்க. ஒரிஜினல் ப்ரீடு. இதுக்கு பிறக்கிற குட்டி நல்ல ஆடு, ஆந்திரா ஆடெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். என்னென்னு தெரியல, விற்க கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து அடிப்படியாக வாங்கிட்டு போயிடுவாங்க. சந்தை இன்றைக்கி நிலவரம் இதுதான். உங்களுக்கு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, சம்சாரிகள் உங்களுக்கே தெரியும். நீங்கள் குட்டி எங்கே பார்த்தாலும் வளர்ப்பு குட்டி வேணும் அங்கேயும் நிறைய ஆளாக பறந்துட்டு தான் இருக்காங்க. எங்கேயும் வந்து குட்டி இல்லைன்னு சொல்கிறத விட ஒரு இடத்துல குட்டி பார்க்க 10 பேர் போகிறாங்க. முதல்ல 2-3 பேர் போவாங்க, இப்போ 10 பேர். நம்மளே வந்து ஆட்டில் இருந்து இது வந்து நம்ம சகாப்புக்கு முடித்த வியாபாரி, தெரிஞ்ச வியாபாரி தான் கொண்டு வந்திருந்தார். இது வந்து குட்டி வந்து கொஞ்சம் ப்ரீடு சரியில்லை. அதாவது எப்படின்னா, கொஞ்சம் ஒரு 10 குட்டிக்கு மேலே முடிதளிப்பு கிடந்துச்சு. முடிதளின்னா எப்படின்னா, அது சின்ன வயசுலேயே தாயிட்ட பிரிச்சுருப்பாங்க, மேய்ச்சல் முறையில் வளர்த்துருப்பாங்க. அப்படிங்கும்போது அது வந்து இற பிடிக்காது. உங்களுக்கு வீடியோவில் தெரியாது, நம்ம நேராக பார்க்கும்போது அதோடைய வித்தியாசங்கள் தெரியும். அது வந்து எப்படின்னா, நேரில் என்ன தான் நீங்கள் வீடியோவில் பார்த்தாலும் ஒன்றுக்கு ஆகாத குட்டி கூட நல்லா வீடியோவில் தெரியும். ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளே முடிவு பண்ணிடலாம், இதில் ஒரு 10 குட்டி தேராது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் குட்டி வந்து இதையும் வாங்கிட்டு போகத்தான் செஞ்சாங்க. குட்டியில் சந்தையில் இன்றைக்கி என்ன குட்டி வந்தாலும் விற்றுரும், அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. இப்போ அரசு கொண்டு வந்திருந்தார். இது ஒரு 70 குட்டி இப்போ கொண்டு வந்தாங்க. இதில் வந்து ஒரு 10 குட்டியில் சின்ன குட்டி. அதில் ஒரு 10லையும் 6 ரொம்ப சிறுசு, 7 கிலோ 8 கிலோ இருந்துச்சு. இருட்டில் யாருக்கும் தெரியாது, நம்ம ஆரம்பத்தில் இறக்கி விடனால நம்மளுக்கு தெரியும். ஆனால் இது பார்க்க நல்லா இல்லை. மற்ற குட்டிகள் எல்லாமே நல்லா தெளிவாக தான் இருக்குது. கொஞ்சம் ரா கலரும் கிடக்கு. அதுவும் வளர்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மயிலம்பாடியில் சேர்ந்தது தான். 1-2 நாடு இருக்குது. ஆனால் வந்து இந்த குட்டி இறங்கும்போது கூட்டம், அதாவது சம்சாரிகள் நிறைய பேர் வாங்க முடியல. நம்ம வந்து இறங்கின குட்டி நம்ம வாங்கிட்டு வந்த பாருங்க, இந்த குட்டிக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு. அத்தனை பேரும் சம்சாரி. குட்டி வந்து ஒரு வியாபாரத்தை தான் இருக்குது, இன்னும் சூரியனே உதிக்கலை. இத்தனை வியாபாரிகளும் இந்த ஒரு குட்டி, இந்த ஒரு அரசிட்ட மட்டும்தான் இருக்குது, இந்த 70 குட்டி. இது எல்லாமே ஒரு இண்டிவிஜுவலான தனிப்பட்ட சம்சாரிகள், யாருமே வியாபாரி கிடையாது. பல மாவட்டத்திலிருந்து, பல ஊர்கள்லேருந்து, பல பண்ணையிலேருந்து வந்திருக்காங்க. இந்த ஒரு வியாபாரத்தை குட்டி வாங்க. குட்டி பாருங்கள், ரொம்ப டாப் இப்படின்லாம் சொல்ல முடியாது, அதுக்கு இவ்வளோ கூட்டம். ஆனால் வந்து இப்படி இருக்க சூழ்நிலையில் நம்ம இந்த மாதிரி குட்டியெல்லாம் 12,000க்கு வாங்குறதுக்கு ஆள் இல்லை. 12க்கு கீழே இருந்து வாங்க ஆள் இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு 13,200 வரைக்கும் முடிஞ்சிச்சு அந்த குட்டிகள். இத்தனைக்கும் அந்த கழிக்கவே இல்லை, அந்த 10 குட்டியை கடைசி வரைக்கும் கழிக்கவே இல்லை. நம்ம கழித்து கேட்டிருந்தோம். கள்ளக்குறிச்சி பிரபு வந்திருந்தார், அவருக்கு கேட்டிருந்தோம். அப்புறம் விழுப்புரம் பாஷா கேட்டிருந்தோம். நம்மளே அதை வாங்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் ஒதுங்கிட்டோம். காரணம், இவ்வளோ பேர் கூட்டம் கூடும்போது நம்ம வாங்காததுக்கு ஒரே காரணம், கண்டிப்பாக இதில் போனால் ரேட்டு கூடிரும். இதுவுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டே நம்ம இந்த சின்ன குட்டிகளை அடையாளம் காட்டினால மற்ற ஆளுக்கு விற்பனை அந்த ரேட்டு கூடலை. நம்ம அதை அடையாளம் காட்டி விட்டனால ரேட்டு கூடலை. நம்ம அதை காட்டாமல் இருந்திருந்தால் இது இன்னும் ரேட்டு போயிருக்கும். இது வந்து கமுதி, நம்ம ராஜபாண்டி செந்தில் பாண்டியோடைய தம்பி தான். அவர் நம்மகிட்ட கேட்டிருந்தார். நம்ம பயங்கர பிஸியாக இருந்தாலும் வாங்க முடியல. அது வந்து அந்த பெரிய குட்டி வந்து 16,500க்கு முடிஞ்சிச்சு. சின்ன குட்டி இருந்துச்சு. இது முதுகுளத்துலேருந்து இந்த குட்டியை கொண்டு வந்திருந்தாங்க. குட்டி வந்து பருங்குட்டி தான், உங்களுக்கே தெரியும். ராமநாதபுரம் குட்டி பார்த்தாலே தெரியும். ராமநாதபுரம் குட்டிக்கும் நம்ம வாங்கின குட்டிக்கும், நீங்கள் இப்போ நம்ம சந்தையில் முதல்ல விழுப்புரம் சகாப் வாங்கி கொடுத்த குட்டிக்கும் வித்தியாசம் தெரியும். இது வந்து நம்ம காசுக்கேற்ற குட்டி ராமநாதபுரம். இது எல்லாமே பருங்குட்டி தான். இதுக்கும் நம்ம வாங்கி கொடுத்த விழுப்புரம் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். இது வந்து கொஞ்சம் பருந்தரமான குட்டி.
ஜோடி வந்து 22,000 சொன்னாங்க. 19 எவ்வளோக்கோ முடிஞ்சு. பெரிய குட்டி, இது வந்து பெரிய குட்டியும் கிடக்கு, 4 புருவையும் கிடக்கு. நம்ம தம்பி ஜவார் தான் கொண்டு வந்துருந்தான். ஏன்னா இன்றைக்கி இது 19 லட்சம் முடியுதுன்னா இது பெரிய விஷயந்தான். எனக்கு விலை உறுதியாக தெரில. 19 இப்போ நம்ம 18 வரைக்கும் கேட்டோம், தீரல. அதுக்கு மேலே எவ்வளவோ முடிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது கறிக்குட்டி எடுத்தாலுமே கறி கூட எடுத்துக்குவாங்க. இது ஒரு 4 புருவ இருந்துச்சு, அதை கழிக்காமல் தான் தருவேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ராஜன், நம்ம அழகாப் ராஜன் போன வாரம் 102 வீட்டு கொடுத்தோம். அவருக்கு கேட்டிருந்தார். நம்ம கேட்டு தீரலை. ஏன்னா நம்மளே வேணான்ட்டோம். ஏன்னா இதில் ஒரு 4 புருவம் இருக்குது. அது போக 2-3 கரெக்டு குட்டி இருக்கனால நம்ம தீரலை. இது 8 பொட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லாம் 9 கிலோ 10 கிலோ தான் இருந்துச்சு. நம்ம தெரிஞ்ச தம்பி தான் மாற்றி விட்டோம் மொத்தமாக. இதில் ஒரு குட்டியை மட்டும் மதிலிருந்து ஒரு தம்பியை கேட்டுக்கிட்டு இருந்தான், சண்டை கடாக்கு. அவன் கொடுக்கல. ஆனால் நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் தானே சொன்னோன்னே நம்ம சொல்லியிருந்தோம். அவன் வியாபாரி கொடுக்கல. இது வாங்கின வியாபாரி வந்து நம்மளுக்கு பார்த்து மாமா தான் ஆடுகளம் தான் கொடுங்கன்னு சொல்லி 600க்கோ எவ்வளோ கேட்டார். அதிகம் தான். ஒரு கலரை பிரித்து கேட்கும்போது அவங்க அந்த மாதிரி ரேட்டு தான் சொல்லுவாங்க. கூட 100 ரூபா போட்டு கொடுந்த மீன் முதலக்காரன் வாங்கிட்டார். நம்ம சப்ஸ்கிரைபர் தான். நம்ம இந்த மாதிரி குட்டிகளை வந்து இனிமேல் பக்ரீத்துக்கெலாம் தேராது. தயவுசெய்து இந்த மாதிரி குட்டிகளை பக்ரீத்துக்கு எடுத்துடாதீங்க. இதெல்லாம் வந்து பக்ரீத்துக்கு வளர்க்க முடியாது. வேணால் எடுத்து நீங்கள் வந்து கறிக்கு வேணால் கொஞ்சம் வளர்க்கலாம். இது ரொம்ப கார் குட்டிகள் தான். சந்தை விடிஞ்சிருச்சு. விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரும்பாலான மயிலம்பாடியில் விற்று முடிச்சு. இது பூரா சில்லறை வியாபாரம். இந்த ஒரு குட்டி தான் இருந்துச்சு. இதுதான் நம்ம முதுகுலத்தில் கொண்டு வந்தது. இது மட்டும்தான் தீராமல் இருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து என்னன்னு சொன்னால், பெரும்பாலான இது விடியதுக்கு முன்னாடி எல்லாமே வாங்கிட்டு இல்லாதன்னு போயிட்டாங்க. இந்த இது வந்து குட்டி கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு. இதுவுமே தீர்ந்துருச்சு. இது கடைசியாக வந்து கொண்டு வந்ததே பகலில் தான். அதாவது இது கொண்டு வந்ததே விடிஞ்சதுக்கப்புறம் தான் கரெக்டாக சூரியன் உதயம் தான் கொண்டு வந்தாங்க. இது அப்படியே அதை ஏற்றிட்டு போயிட்டாங்க. நமக்கு நிறைய பேருக்கு குட்டி இன்னும் பெண்டிங் வாங்கி கொடுக்க முடியாமல் சூழ்நிலை இருக்குது. முடியாததுக்கு சூழ்நிலை காரணம் என்ன, குட்டி இல்லைன்னு இல்லை. நம்ம நல்ல தரம் நம்ம வாங்கி கொடுத்தா நம்ம தரமாக தான் வாங்கி கொடுப்போம். சும்மா கிடைக்கிறத பூரா எடுத்து அனுப்பினோம்னா அவங்களும் லாபம் பார்க்க முடியாது, நம்மளும் கடைசி. ஏன்னா நாளைக்கு நம்ம வாங்கி கொடுக்குறவங்க நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளும் நாளைக்கு சர்வை ஆக முடியும். நம்ம நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். எல்லோரும் நல்லா இருக்கணும்னா அதுக்கு ஒரே காரணம் தெளிவாக இருக்கணும் வியாபாரம். நம்ம வந்து அவங்களுக்கு காசு 100 ரூபா முன்னப்பின்னு இருந்தாலும் குட்டி தரமாக இருந்தால் தான் அவங்க ஒரு லாபத்தை பார்க்க முடியும். இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் ஆடு வளர்ப்பு ஒரு நல்ல லாபகரமாக இருக்குது. நீங்கள் புக் பண்ணுங்கள், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல குட்டியாக வாங்கி தருவோம். அதனால் வாங்கி தர முடியாதுன்னா இல்லை, நம்ம வந்து தரமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொடுத்துருவோம். பெரும்பாலும் நம்ம வந்து நம்மளோட சூழ்நிலை இப்போ எப்படி இருக்குன்னா, ரொம்ப சங்கட்டமான சூழ்நிலை தான். எக்கச்சக்கமாக குட்டி வாங்கி கொடுத்தாங்க. இன்னும் நிறைய பேருக்கு வாங்கி கொடுக்கல. அதுக்கு முக்கிய காரணமே நம்ம இந்த ஒரு காரணம் தான். எல்லோரும் மொத்தமாக இறங்கினா நம்ம வாங்கி கொடுக்கும். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம சுலபமாக வாங்கி கொடுத்துருக்கோம். நமக்கு நிறைய இன்ஃப்ளூன்ஸ் இருக்குது, நிறைய ஆள் பழகம் இருக்குது, ஆட்டில் இருக்குது, வியாபாரிகிட்ட இருக்குது, கடைகளில் இருக்குது. இருந்தாலும் வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை என்னென்னு காரணம் என்னென்னு சொன்னால், குட்டி வந்து நல்ல நல்ல குட்டிகளுக்கு போட்டி அதிகமாக இருக்குது. மிச்சம் மீதி இருக்கிறத நம்ம வாங்க முடியாது. வாங்கினோம்னா அதில் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அதில் எப்படியுமே ஒரு சின்ன குட்டி, கரெக்டு குட்டி, அந்த மாதிரி குட்டிகள்லாம் இருக்குது. நீங்கள் மேலும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப நன்றி, மிக்க நன்றி.